நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு பேட் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பேடை சேஞ்ச் பண்ணுவோம். ஆனா இத பத்தி மகப்பேறு மருத்துவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் ஒரே பேடை வச்சிருந்தீங்கன்னா உங்க சருமத்துல அலர்ஜி, சொறி, சிரங்கு, பூஞ்சை தொற்று இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர காரணமா இருக்கும். அதனால ஒரு பேட் வச்சீங்கன்னா கரெக்டா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பேட் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு அதிகமான ஃப்ளோ வருது அப்படின்னா நீங்க ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒருக்கே மாத்திக்கலாம். ஆனா ஃப்ளோ கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில வச்ச பேட ஈவினிங் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. கட்டாயம் 6 மணி நேரத்துக்கு ஒருக்க பேட் மாத்திடுங்க. அப்புறம் நம்ம பீரியட்ஸ் அப்ப பிளட் மட்டும் தான் வரும் தெரியும். ஆனா பிளட் மட்டும் இல்லாம சின்ன சின்னதா கட்டி வரும் பாத்துக்கீங்களா? அது ஏன் வருது அப்படின்னா நமக்கு ஜென்ரலாவே தெரியும் பீரியட்ஸ் அப்படின்றது நம்ம வயிற்றுல கருவுறாத முட்டை தான் வந்து பீரியட்ஸா வருது அப்படின்னு. அப்போ ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்ம கர்ப்பப்பையில நிறைய லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். கருப்பை புரணி, கருப்பை திசு, கருவுறாத முட்டை இது எல்லாமும் தான் வரனால பீரியட்ஸ் அப்போ சின்ன சின்ன கட்டியா வருது. இது அளவுல சிறுசா இருக்கும் போது நம்ம பயப்படுறது இல்ல. இதே பெரிய பெரிய கட்டியா வருது, நம்மளுக்கு 7 நாள் 8 நாள் பீரியட்ஸ் போகுது, ரொம்ப வயிறு வலிக்குது, ஒரு நாளைக்கே 7-8 பேட் மாத்திர மாதிரி இருக்கு அப்படின்னா கட்டாயம் நம்ம டாக்டர் போய் பார்க்கணும். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பீரியட்ஸ் அப்போ நம்ம அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணுன்றக்காகவே தண்ணி குடிக்காம போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பீரியட்ஸ் டைம்ல கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல நம்ம பிறப்புறுப்ப ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது. ஆனா இப்ப எல்லாருமே ஒர்க் போறோம், காலேஜ் போறோம், வெளி இடங்கள்ல போறனால பெருசா நம்மளால ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ண முடியாது. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம பிறப்புறுப்ப வந்து ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது.